ஒரு பயிற்சியாளர் ஒரு கூட்டத்தை பார்த்து, நாட்டின் பெரிய பணக்கார கோயில் எது தெரியுமா அப்படின்னு கேட்டார். எல்லோரும் ஒரே குரல்ல திருப்பதி வெங்கடாஜலபதின்னு சொல்றாங்க. ஏன்னு தெரியுமா அப்படின்னு பயிற்சியாளர் கேட்குறாரு. ஆளாளுக்கு ஒரு பதில் சொல்றாங்க. அவர்களின் பதில் திருப்தி அடையாத பயிற்சியாளர் சொல்றாரு, எத்தனையோ இடங்களில் பெருமாள் கோயில் இருக்கு, திருப்பதியில் மட்டும்தான் சாமி 12 மணிக்கு வரைக்கும் பக்தர்களை ஆசீர்வதிக்கிறார். மறுபடியும் 3 மணிக்கு எழுந்து தரிசனம் தராரு. பகல் அவருக்கு ஓய்வே கிடையாது. மற்ற கோயில்களில் 9 மணிக்கு நடைய சாத்திடுறாங்க. பகல்ல சாமிக்கு ஓய்வு இருக்கு. ஆகையால கடுமையாக உழைச்சாதான் செல்வம் பெருகுங்கிறது கடவுளுக்கே பொருந்தும் பொழுது நமக்கு பொருந்தாதா? ஒரு பயிற்சியாளர் ஒரு கூட்டத்தை பார்த்து, நாட்டின் பெரிய பணக்கார கோயில் எது தெரியுமா அப்படின்னு கேட்டார். எல்லோரும் ஒரே குரல்ல திருப்பதி வெங்கடாஜலபதின்னு சொல்றாங்க. ஏன்னு தெரியுமா அப்படின்னு பயிற்சியாளர் கேட்குறாரு. ஆளாளுக்கு ஒரு பதில் சொல்றாங்க. அவர்களின் பதில் திருப்தி அடையாத பயிற்சியாளர் சொல்றாரு, எத்தனையோ இடங்களில் பெருமாள் கோயில் இருக்கு, திருப்பதியில் மட்டும்தான் சாமி 12 மணிக்கு வரைக்கும் பக்தர்களை ஆசீர்வதிக்கிறார். மறுபடியும் 3 மணிக்கு எழுந்து தரிசனம் தராரு. பகல் அவருக்கு ஓய்வே கிடையாது. மற்ற கோயில்களில் 9 மணிக்கு நடைய சாத்திடுறாங்க. பகல்ல சாமிக்கு ஓய்வு இருக்கு. ஆகையால கடுமையாக உழைச்சாதான் செல்வம் பெருகுங்கிறது கடவுளுக்கே பொருந்தும் பொழுது நமக்கு பொருந்தாதா?